கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வேடுபரி வைபவம் கோலாகலம். சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ பெருமாள் 4 மாட வீதிகளில் வேடுபரி வைபவம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ பெருமாள் ஸ்ரீ பவளவன் 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். தர்மராஜா கோவில் அருகே எழுந்தருளிய உற்சவர் வேடுபரி வைபவத்தில் காட்சியளித்தார். திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படும் திருமாலுக்கு தொண்டு செய்து தனது செல்வத்தை இழந்த திருமங்கை மன்னன் பெருமாள் தொண்டு தொடர வழிபறியில் ஈடுபட்டார். இவரை தடுத்தாட்கொள்ள விரும்பிய பெருமாள் அவரிடம் சிறிது நேரம் விளையாட்டு காட்டி பின்னர் அவரது காதில் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உபதேசித்து ஆட்கொண்ட விதம் வேடுபரி உற்சவமாக பக்தர்களின் முன்னிலையில் நடத்தி காட்டப்பட்டது. உற்சவத்தின் 8வது நாள் நிகழ்ச்சியாக கொள்ளையடித்துக் கொண்டிருந்த திருமங்கையாழ்வாருக்கு ஞானமளிக்கும் திருவேடுபரி உற்சவம் நடந்தது. விஷ்ணு பக்தனான திருமங்கையாழ்வார் வைணவ பெண் ஒருவரை திருமணம் செய்ய விரும்பிய போது அந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று கூறினார். அதன் பேரில் திருமங்கையாழ்வார் அன்னதானம் வழங்கி வந்தார். தொடர்ந்து அன்னதானம் வழங்கி நிதி இல்லாத போது அதிக பொருள் உள்ளவர்களிடம் கொள்ளையடிக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இவரை திருத்த பெருமாள் திருமண கோலத்தில் ஆவணங்களுடன் தம்பதியாக எழுந்தருளினார். பெருமாள் என்பதை தெரியாமல் தம்பதியரை இடைமறித்து திருமங்கையாழ்வார் நகைகளை பறித்தார். கடைசியாக பெருமாள் காலில் இருந்த மெட்டியை காட்ட முயற்சித்த போது அவரின் திருமுடி பெருமாளின் திருவடியில் பட்டு ஞானம் பெற்று திருந்தியதாக வரலாறு கூறப்படுகிறது. இக்கதையை விளக்கி ஒவ்வொரு ஆண்டும் வேடுபரி உற்சவம் நடக்கிறது. உற்சவத்தின் 8வது நாளில் வேடுபரி நிகழ்ச்சியில் குதிரை வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உங்களுக்கு ஓகே தானே? அந்த தீது சொன்ன உடனே ஆழ்வார் தன்னுடைய குணத்தோட வேகமான போக்குவரத்து நம்ம மனசுதான் போன பொருட்களுடைய சுவாமி மாற்றிக் கொண்டிருந்த பொன்னிறப்பாகை 100 வராகன் பாகையிலே சுருதி முற்றுத்துறாவிற்கு 200 வராகன் நவரத்தின அறிஞான் கயிறு 1700 வராகன் கண்டாபரணம் 10,000 வராகன் தோல் வளையம் 1500 வராகன் யஜ்யோபவீதம் 1000 வராகன் வெள்ளி தீபத்தி 100 வராகன் அங்குபிடி திருப்படை 1100 வராகன் திருவாலவட்டம் 100 வராகன் அர்ச்சகர் பரிசாரர்கள் சில்லறை முடிச்சு மொத்தம் 2000 வராகன் ஆக கொண்டு 18,000 வராகன் மனுக்குள்ளான விருதுகளெல்லாம் கொண்டு வந்து ஒப்பிருக்க இன்று எம்பெருமான் திருமணியிலே சாற்றிய கலையாடியை தன் கற்களினால் திருமங்கை மன்னன் கருத்தி இருக்க அது முடியாமல் போகவே தேவரீர் ஏதோ மந்திரம் செய்திருக்கிறேன். ஆகவே அதை சொல்லாமல் இருந்தால் உன்னை உயிரோடு விடேன் என்று கூறியவர்களே பெருமாள் ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் செய்து ஆழ்வாருக்கு ஞானம் பிறந்து வாடினேன் வாடி வருந்தினேன் என்கின்ற பெரிய திருமுறை திருப்பிரபந்தத்தை கேட்டு திருவண்ணம் பற்றினார்.
அவருடைய நம் தலையா கோவிந்தா 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 ஒரு